ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பிக் டே. என்ன பிக் டே? கார்த்திகாவுக்கு பிறந்த நாள். அவருக்கு அது பிக் டே. நான் வந்து பிக் ஹாப்பி நியூஸோட நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கு. சோ பர்த்டே செலிப்ரேஷன் நோ செலவெல்லாம் பண்ணக்கூடாது, பெரிய விஷயம் நம்ம பண்ண போறோம். அந்த விஷயத்துல நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும். சோ ஒரு கிஃப்ட் கூட யாரும் வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அக்டோபர் மாசம் பிறந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யார பெல் அடிக்கிறாங்க? வரா பெரியவன் வரா. பெரியவனா தான் இருக்கும். வாங்க அண்ணன் வேறயா, வாங்க வாங்க. தேங்க்யூ. இப்பதான் ஆரம்பிச்சேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. வாங்க வாங்க வாங்க. ஏசி போட்டு வச்சிருக்கோம், ஒரு 5 minutes உட்காருங்களா, வந்துடணும். யார்கிட்டயும் கிஃப்ட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். கிஃப்ட் அவங்க கொடுத்து காசா கொடுத்தாங்க. அந்த காசெல்லாம் கூட என்ன பண்ணிட்டேன், காலைல வாங்கி உண்டியல் வச்சுட்டு மொத்தமா இப்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இப்பதான் நான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு காலைல இருந்து உடம்பு முடியல. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனே எல்லாமே பாப்பா குளிக்காம தான் இருந்துச்சு. என்னச்சி? ஆமா ஆமா, எல்லாருமே 6 மணிக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆமா, அப்பதான் போய் எழுப்பி மாத்திரை போட்டு இன்னொரு 2வது மாத்திரை போட்டு குளிச்சுட்டு இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். கோயில்ல திருப்திகரமா சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு அஷ்டமியா, பைரவர் கால பைரவருக்கு விசேஷமான பூஜை எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப திருப்திகரமா சாமி கும்பிட்டு வந்தோம். வீட்லயே வந்து அந்த பிரசாதம் எல்லாம் வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சோம். கேரமல் வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் காலையில இருந்து அமைச்சிருந்தாங்க. ஒரு 11 கிஃப்ட் இல்ல ஜி? ஆமா, நேத்துல இருந்து ஒண்ணா வந்துட்டு இருக்குது. என்னடா இது? என்ன ஜி போட்டீங்க, என்ன ஜி போட்டீங்கன்னா நீ தான் டப்பா டப்பா போடுவேன். நான் எதுவுமே போடலையே. நான் போட்டா நான் எங்க விஷ்லிஸ்ட்ல தான் போடுவேன், நீங்க தானே பே பண்ணி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா கேரமல் காலைல கால் பண்ணியிருந்தாங்க, விஷ் பண்ணியிருந்தாங்க. டச்வுட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கும் கேரமலுக்கும் கண்டுபடக்கூடாது. 8 இயர்ஸா யூடியூப்ல இருக்க, 7.5 years, ஆல்மோஸ்ட் 8 yearsன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் கடவுளுடைய பிளெஸிங். அவங்களுமே இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி இருக்கணும். அந்த கிஃப்ட்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், இந்த மாதிரிதான் எங்களோட பர்த்டே முடிய போகுது. எந்த கிஃப்ட்ஸும் இல்ல. கேரமல் ஆரம்பிக்க முடிய போகுதுங்கிற ஆரம்பிக்க போகுது. கேரமல் கிஃப்ட பிரிச்சதுதான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் கிஃப்டா இருந்தது. அதை நான் அழுக்கு முட்டியா நைட்டியோட உடம்பு சரியில்லாம அப்படியே கொண்டை போட்டு அப்படிதான் ஓபன் பண்ணி பார்த்தேன். இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணேன். அப்புறம் ஒரு கிஃப்ட் மதியானம் கிடைச்சது. எனக்கு எல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஜி வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் போட்டு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல எந்திரின்னு சொல்லி என்னால எந்திரிச்சே வர முடியல. அந்த இப்படி மடிப்பாங்கல்ல, ரைட்டிங் டெஸ்க் இருக்கும்ல, அதை கூட அந்த கட்டிலேயே வச்சு அந்த இலையை போட்டு மீல்ஸ்ல கொஞ்சம் வச்சு என்னால சாப்பிட முடியலப்பா, ஒரு மாதிரி பெரட்டுதுப்பான்னு சொன்னேன். கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு இலை போட்டு பரிமாறினாங்க. அதுவும் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுவுமே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பெரிய சப்போர்ட். அதாவது ஒரு லவ் கிடைக்குதுல்ல, அந்த லவ் அங்க உணர முடியுதுல்ல, அது வந்து எனக்கு பெரிய கிஃப்டா இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கிறது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கு. இந்த கிஃப்டோட, இந்த பாசிட்டிவிட்டியோட தான் என் பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் கேக் கட் பண்ண போறோம். ஹாப்பியா ஃபேமிலியோட கெட் டுகெதரா இருக்க போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். சரி, கேக்க வெட்டிடலாமா? கேக்க வெட்டிட்டு அப்புறமா எல்லாம் பிரசாதம் கேக் எல்லாம் இது கோயில் போயிட்டு இந்த பிரசாதம் இருக்கு. சரி, அத முதல்ல கொடுத்தலாம். குங்குமம் விபூதி குங்குமம் அர்ச்சனை வேற பண்ணுவோம் நாங்க. அம்மன் காலையில டெய்லி இதை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது நார்மல் நேம், நம்ம சக குடும்ப அர்ச்சனை பேர் எல்லா பேரும் சொல்லி கொடுப்போம்ல, அந்த அர்ச்சனை. இது நார்மல் அர்ச்சனை. இது குங்கும அர்ச்சனை பண்ணும். நல்லா திருப்தியா நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். வரேன் நம்ம குங்கும அர்ச்சனை. சரி, ஃபர்ஸ்ட் அப்ப எல்லாருக்கும் விபூதி குங்குமம் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நீ வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். என்னாச்சு? அது இருக்கட்டும் சாமி, இது ஆசீர்வாதம் பண்ண பூ தானே, அது இருந்துட்டு போட்டோம். தலையில பாருங்க, கோயில கொடுத்த பூவெல்லாம் பாருங்க, பூ குங்குமம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு எனக்கு பெரிய கிஃப்ட். லைஃப்ல இது வரைக்கும் எனக்கு யாருமே பொக்கே கொடுத்ததே இல்ல. ஆமா, எனக்கு 3 பூ தான் இருக்கானா, அழகா இருக்கு. இல்ல, இது ஒரிஜினல் பூ ஃபர்ஸ்ட் நான் டவுட் பண்ணா, ஒரிஜினல் பூ ரொம்ப அழகா இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அவரு குஷியா பாருங்க. பேப்பர் பண்ணிச்சீங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாருமே இந்த மாதிரி பொக்கே. சரி வாங்க, பரவாயில்லை. ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி பர்த்டே, லவ் யூ. Thank you so much. It's my birthday. சின்னதா ஒரு எல்லாருமே பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவருதான் எனக்கு கிஃப்ட் கொடுத்து, அது நல்ல கிஃப்டா இருக்க மாட்டேங்குது. எதுக்கு பம்பு? நீ காசு கேட்டு சம்டைம்ஸ் கிஃப்ட் கொடுத்துருவாரு, இல்லனா ஏதாவது ஒன்னு வாங்கிடுவாரு. எனக்கு வாங்கியாச்சு. வாட்ச் வாங்கலாம் நினைச்சேன், வாட்ச் வாங்கியாச்சு. நான் சொன்ன பிக் ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். சோ அதுக்கு கண்டிப்பா உங்க பிளெஸிங்ஸ் எல்லாம் வேணும். உங்ககிட்ட சொல்லாமே அந்த ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். இப்பவே நான் அதை பிரேக் பண்ண விருப்பப்படல. அதனால நாங்க கொஞ்சம் சேவிங்ஸ்ல இருக்கோம். அதனால கேஷாவே வச்சுக்கிறது நல்லது. ரெடியாமா? ஏன் எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறேன். போட்டோ எடுக்கும்போது கண்ணாடி கழட்டி இருந்தால கண்ணாடி போட்டுட்டு வந்துடுறேன்னு போட்டுட்டு வந்தோம்.
இருப்பா இருப்பா காட்டுப்பா இப்பா பெரிய கிஃப்ட்ப்பா இது ரொம்ப பெருசு டன் கணக்குல இருக்கும் ஒரே நிமிஷம் டாட் கிட்ட டேய் அது அது மாம் நீ கட் பண்ணுங்க மாம் எவ்வளவு கியூட்டா அந்த எல்லா சைடும் ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கு பாருங்க இருங்க ஃபர்ஸ்ட் கையில சுத்தி காட்டுங்க அப்பனா எங்களுக்கு சரின் பண்ண gift மாம் சுத்தி காட்ட போறாங்க குங்குமம் நானே சுத்தி எடுத்துக்கறேன் அப்பனா செமையா இருக்கே எல்லா பக்கம் பாக்ஸ் ஹார்ட் ஓபன் பண்றதுக்குலாம் இருக்கு ஹார்ட் கட் பண்ண மனசே வரலையே இங்க கட் ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணுங்க பரவாயில்லை ஒயிட்ல டேமேஜ் ஆக கூடாது ஒயிட்ல டேமேஜ் ஆக கூடாதுமா பிங்க்ல ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணுங்க செம்ம எந்துல இருக்கானே புள்ள ஆமா. ஒயிட்ல ஓபன் பண்ணுங்க எனக்கு கிரியேட்டிவிட்டி அவர் நிறைய பண்ணிருக்காரு இந்த தடவை ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க எங்களுக்கு காட்டுங்க நான் ஷர்வின் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி எல்லார்கிட்டயும் நோ gift சொல்லிட்டேன் எனக்கு ஆனா நீ கார்டு மட்டும் கொடுக்க கூடாது எனக்கு கொடுக்காத ஒண்ணு கொடுக்கணும் மறைச்சு கொடுத்துக்கிற இதுனா greeting கார்டு மாதிரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு தேங்க் யூ gift ஓபன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லணும் ஹேப்பி பர்த்டே தேங்க் யூ அழகா பண்ணிருக்கான் ரெண்டாவது இத முதல்ல தந்துடுறானா டக் டக் இதான் இதான் என்னது அடுத்த birthday gift. சாக்லேட் இதான் சாக்லேட் இதான் chocolate. ஆமாப்பா இதான் செகண்ட் பர்த்டே சாக்லேட் கிஃப்ட் செகண்ட் பர்த்டே gift தேங்க் யூ குழந்தைங்க எல்லாருக்கும் நான் போய் சின்ன பிள்ளை மாதிரி சாக்லேட் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னப்பா இது இது மொக்கையா இருக்கும் எனக்கு அப்படிலாம் இருக்கணும் முதல்ல எதுக்கு அப்படிலாம் இருக்கணும் இன்னும் பெட்டரா இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஓ இது மொக்கையா இருக்கணும் உள்ள ஏதோ இருக்கு பண்ணா ஹாப்பி பர்த்டே மாம் ஹார்ட் திஸ் இஸ் டைட் சோ ஓபன் வித் ஃபோர்ஸ் ப்ளூ போட்டு வச்சிருக்கேன் ஓ ஓ பிஞ்சிர போது பார்த்து அப்புறம் அப்படியே ஃபோர்ஸ் கிளீங்க வரலையேடா ஹெல்ப் பண்றா எப்படின்னு என்னடா பண்ணிருக்க பார்ப்போம் கிளிட்டர் ஓ வைலன்ஸ் ஓ உள்ள ஓ சர்ப்ரைஸ் ஏய் நீ இப்படி ஓபன் பண்ணா பறக்கும்டா ஆமா நமக்கு தெரியல என்ன பண்ணிருக்கானு இந்தா. ரெண்டாவது மொக்கையா இருக்கும் நான் சூப்பரா வச்சிட்டேன் அதான் சொல்றான் உள்ள ஓபன் பண்ணீங்க நல்லா இருக்கும் உள்ளுக்கு ஹாப்பி பர்த்டே மாம் திருப்பி ஒரு ரிப்பன் அவனே வரைஞ்சிருக்கான் ஆ. இங்க லாக் எல்லாம் போட்டு இப்படி எதனா ஓபன் பண்ணோம் அப்படியே ஓபன் பண்ணுங்க உள்ள ஏதாவது இருக்கா? பார்க்க கூடாது அப்படியே அதான் பார்த்துட்டேனே. பாத்து பார்க்காம எப்படிங்க கை சரி, நீங்க பாருங்க. சில்க் ஓகேவா அடுத்தது அடுத்தது என் குழந்தை சாக்லேட் தாண்டி இதான் எதுவும் யோசிக்கல ஆனா கார்ஸ்ல இவ்ளோ பண்ணிருக்கா ரொம்ப ஹாப்பி அடுத்தது பாருங்க என்ன பாருங்க இதுவா ஹாப்பி பர்த்டே மாம் சூப்பர் ஹார்ட்டின் போட்டு அப்படியே போயிட்டே இருக்காது இன்ஃபினிட்டி மாதிரி அந்த பக்கம் இந்த அம்மா. பக்கம். ஓபன் பண்ணுங்க ஐ, நீங்க ஓபன் பாத்தீங்களா இல்லையா ஏன் டாடி இங்க பாருங்க 3D ஃப்ளவர் டிசைன் பாப்போம் இருங்க நான் உங்களுக்கு காட்டு வரேன் முதல்ல இங்க வாங்க சூப்பரா இருக்குல்ல பொறுமையா ஓபன் பண்ணுங்க காட்டுங்க டொடை. அந்த பூல அளவு ஓபன் ஆயிடுச்சு 3D ஃப்ளவர்ஸ் எல்லாமே அடுத்து இந்த சைடு ஓபன் பண்ணுங்க அதான், no, no, no. இங்க பாரு ஜி ஹார்மோனியா பட்டி மாதிரி லைட்டா ஹார்மோனியம் பட்டி தான் அது மியூசிக் வருது பாரு இங்க மச்சி பாக்கணும் சூப்பர்டா ஏ நிறைய தான் இருக்கும்டா அதான் ரூமுக்கு வராதீங்க நான் எங்க நான் படுத்து கிடந்தேன் இங்க பாருங்க எல்லாரும் மாமா ராக்கெட் நல்லா இருக்குல்ல பாருங்க உன் பெரியமா உன்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் கடைசி பேஜ் இது என்னது மதர் மேக்னிஃபிசன்ட் அவுட்ஸ்டாண்டிங் டெண்டர் ஹானரபிள் எக்ஸ்ட்ராடினரி ரிமார்க்கபிள் Remarkable. மதருக்கு எழுதியிருக்கான் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ இப்ப சாக்லேட் அது இது எல்லாம் கொடுத்துட்டான்ப்பா சரி நான் வந்து சதற விட்டுட்டாங்க ஆ. ஆமா அப்படியே சூப்பரா போட்டி கொட்டிட்டான்ல பிக கிஃப்ட் தேங்க்யூ சோ மச் அடுத்தது வந்து ராகேஷ் மெஸ்ல கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஆ, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு முடியாம போனதுக்கு காரணமே என்னன்னா நெக்ஸ்ட் சண்டே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருவான்றதுனால நேற்று நாங்க பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு நான் பெசன் நகர் பீச் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ வீட்டுல நான் மத்தவங்க எல்லாம் வரலன்ட்டாங்க நானு டாடி ஜியு ஷர்வின் நாங்க 4 பேர் மட்டும் போயிருந்தோம் அங்க சில கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம் அது என்னது ஜி இப்படி டம்ளர் அடிக்க டம்ளர் எடுத்து அடிப்பாங்கல்ல, பாலால அடிக்கிறது. அது வந்து 4 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க இவன் 2 வாட்டி எனக்கு 2 வாட்டி இவன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா அடிச்சதுனால இந்த முட்டோட வந்து பபிள்ஸ் சோப் பபிள்ஸ் அது கொடுத்தாங்க நான் பண்ணதுக்கும் அதுதான் கொடுத்தாங்க ரெண்டாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டம்ளர்ஸ் அடிச்சோம் அதுக்கு வந்து எல்லோ வந்து அவர் கிஃப்ட் வாங்கினாரு நான் வந்து வாங்கினேன் ஒரு pink. குழந்தை அடிக்கிற அளவுக்கு தான் நானும் அடிச்சிருக்கேன் அவன் வாங்கின கிஃப்ட் தான் நானும் வாங்கியிருக்கேன் சோ இது வந்து மாம் இது நாளைக்காக நான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் இல்ல அவன் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு பாண்டா பார்த்தான் பெருசா அவன் என்ன சொன்னா டேட் என்னால முடியும்
நான் வந்து சூப்பரா எல்லாத்தையுமே அடிச்சு மாமுக்கு இந்த பாண்டா வின் பண்றேன், எனக்கு அது போய் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னா, ஆமா சரிடா நீ அடிக்கிறது கஷ்டம் தான், இல்ல நான் ட்ரை பாண்டா தான் அடிப்பேன், எனக்கு பாண்டா தான் வாங்கி தருவேன், நான் முடிவு பண்ணிட்டேன். Best பாண்டா. ஏன்னா எனக்கு என்ன ஜி வந்து பாண்டான்னு சொல்லுவாங்க. விழுந்துகிட்டு இருக்கோம், காமெடி பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிருக்கல நிறைய. பட் அவர் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று அடிக்கிறேன்னு இதை அடிச்சு கொடுத்துட்டாரு. ஆமா, இது எங்க கால் இப்படி தொங்க விடுறதா ஜி? இது எதுக்கு? அது பரவாயில்ல, எங்க வச்சுக்கலாம். பில்லோ அது என் காலுக்கு மட்டும்தான் இது பில்லோவா இருக்கும். இப்போ பெரியவர் வந்து வருவாங்க, ராகேஷ் குட்டி, மை நெஃப்யூ, உங்களுடைய சன் மூத்தவன். அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. ஐயோ ஈக என்ன தெரியுமா உனக்கு? இந்த அண்ணா சொல்லிட்டேன் தெரியாதா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆக்சுவலா அவங்க மம்மி வந்து மந்த்லி பாக்கெட் மணி கொடுப்பாங்க காலேஜ் போறதுனால, அந்த பாக்கெட் மணி வாங்க. நான் இவன் கிட்ட கிஃப்ட் கேட்டிருந்தேன், பெரியவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுக்க கூடாது சொல்லியிருந்தேன். இவன்ட்ட கிஃப்ட் வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, என்ன சொல்லியிருந்தேன் சொல்லு? இது வரைக்கும் செய்யாத கிஃப்ட்லாம் செஞ்சு தரணும்னு சொன்னாங்க. அழகா செஞ்சு தரணும். ஆமா, ஒரு சார்ட் பேப்பர்ல ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்கூலுக்கு பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்லங்க, கொஞ்சம் அண்ணன் எனக்கு ஒன்று பண்ணித்தா அப்படின்னு சொல்லி சாட்டர்டே சண்டே லீவுன்னு கேட்டேன். ராகேஷ் கிட்ட கேட்டேன், என்னோட ஃபேவரட் சாக்லேட் கிட்கேட் பா, அதை வந்து ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி கொடுப்பா, வேற எதுவும் இல்ல, அது வந்து மம்மி டாடி கிட்ட மணி கேட்க கூடாது, பாக்கெட் மணி சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வாங்கி தாப்பான்னு கிட்கேட் மட்டும் தான். புள்ள வளர்ந்துட்டாருல, காலேஜ் போயிட்டாருல, பெருசா கிஃப்டே வாங்கி வந்துட்டாரு. ஏன் செலவு பண்ற? சேவ் பண்ணலாம். கிஃப்ட் ராப்பா எல்லாமே நீங்க மேட்சிங் தான் போ. ஆமா தரக்குறாரு இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுலயே பாண்டா இருக்கான். இருக்கு பாண்டா கொஞ்சம் வரையும் இருக்கு, அழகா இருக்கு. சாக்லேட் தான் கேட்டேன், கிஃப்டே வாங்கிட்டான் குழந்தை. என்ன கிஃப்ட் அது? ஜுவல்ஸ் கேலக்ஸி. ஜுவல்ஸ் கேலக்ஸி டப்பா போட்டுக்குது. ஆன்லைன்ல அவங்க மம்மி கிட்ட ஏதோ கேட்டு ஏதோ ஆர்டர் போட்டிருக்கா, அதனாலதான் இவ்வளவா. என்னது? இது ஜுவல்ஸ் தானா? அழகா இருக்கு. அழகா இருக்கு. எமரல்டு. யார் சூஸ் பண்ணாப்பா? மம்மி தான் சூஸ் பண்ணா. டக்குன்னு உண்மையே சொல்லிட்டேன் நீனு. நான் தான் சூஸ் பண்ணது பண்ண சொல்லக்கூடாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எமரல்ட் செயின் அது. கேலக்ஸியா? இல்லையா? லைட் எரியுமே கேலக்ஸி மாதிரி நைட்ல. அதுவா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி குழந்தைங்க விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, கியூட் கியூட். டேடிங்க வருங்க. என்ன இருக்குது உள்ள? என்ன இருக்குது உள்ள? என்னது அது? இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆங்க பாரு, ஆமஞ்ச பாரு. ஆஹா, அண்ணாட மூஞ்சி தலைக்கில தெரியுது. மான் இருக்கு உள்ள. இல்ல, இந்த பக்கமா பாக்கும்போது தலைக்கில தெரியுது. இப்ப உங்களை ஏன்னா நீங்க பாருங்களேன், சொல்லி என் தலை தலைக்கில தெரியும். ஆமா, நீ தலையில தான் தெரியுது. சொல்றான். போடுங்க போடுங்க போடுங்க. நான் இங்க நேரா இங்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். தலைக்கில இருக்குது. செமையா இருக்குல்ல? மேல பாருஜி. அட மேல லைட் இருக்கு. மேலயா எரியுது லைட்? மேல எரியுது. இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஏதோ கொடுத்திருக்காங்க. ஆமா, செம்மையா இருக்குல்ல? சூப்பர். செம்மடா. சோ இதுவும் அப்பனா ஏதோ லைட் எரியுது, இல்ல பேட்டரி ஒர்க் அந்த மாதிரி தான். அப்போ ஹை ஹை. ஓ, அதான் வெளில நீட்டிட்டு இருக்கா. கற்பக விருட்ச மரம். ஃபேமிலியோட இதே மாதிரி கற்பக விருட்சம் மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மரம் மாதிரி நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே. பொன்மகள் வந்தால் அந்த மாதிரி நமக்கு இதுதான் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை ஆன்லைன்ல. வித்தியாசமா இருக்கு. இருடா சரவன். ஐ லைட் ஆஃப் பண்றேன். சூப்பரா இருக்கு ஜி. இன்னும் லைட் பேசுறேன். செமையா இருக்கு. இன்னொரு ஒரு லைட்ஸ் மாறுமா? அப்படியே விட்டு. சில ஓ ஓ ஓ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி பர்த்டே. அழகா இருக்கு ராகேஷ், சோ ஸ்வீட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லைட்ஸோட சொல்றேன். அப்புறமா லாஸ்ட் டைம் பண்ணிச்சு. அப்புறம் நான் கேட்ட கிட்கேட். நான் இது மட்டும் தான் கேட்ட. செலவு பண்ணி இவ்வளவு வாங்கியிருக்கேன்னா பாக்கெட் மணி எல்லாம் செலவு பண்ணிட்டியா? நீ செலவே பண்ண மாட்டியா? காலேஜ் மந்த்லி கொஞ்சம் காசு சேரும் நிறைய. ஏற்கனவே சொன்னல, எங்க குழந்தைங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து சேவ் பண்ண சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அதை இப்பவே நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது நான் கேட்டது. ரெட் சாக்லேட் செலவு பண்ணாத சாக்லேட் மட்டும் வாங்கிட்டா. ஓகேவா? கண்டாரா? அதையும் பிரிச்சு 2 பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்குறேன்.
ஹாப்பி பர்த்டே. Thank you. பிச்சிட்டு இருக்கேன். இந்த சர்வீனா ஃப்ரெண்ட்ஸ், அக்கா செலக்ட் பண்ணி ராகேஷ் வாங்கி கொடுத்தது. அவனுடைய பாக்கெட் மணில தானே நீ ஹெல்ப் பண்ணல? இல்ல அவனோடதுதான். அவனோட பாக்கெட் மணில என் குழந்தை எனக்காக வாங்கி கொடுத்தது. மூத்த வாங்கி கொடுத்த கிறிஸ்டர் போட்டுக்கிட்டேன் நான் இதோட சேர்த்து. அப்புறம் ஐஸ்கிரீம் கேக் தான். நாங்க கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். பக்கெட் பிரியாணி வந்து பாம் ஷோர்ல போட்டாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துருச்சு. எங்க டேடியும் அக்கா வீட்டுக்காரங்க என்னுடைய மாமா 2 பேருமே வெஜிடேரியன். இன்னைக்கு மண்டேன்றதுனால வெஜிடேரியன், மாமா வந்து எகிட்டேரியன். ஸோ அவங்களுக்காக வெஜிடேரியன் ஃபுட் தனியாக ஆர்டர் பண்ணிட்டோம் வெஜிடேரியன் ஹோட்டலில். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடும். எல்லாரும் பசியில் இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றேன் vlog. கேரளால இருக்கிற கிட்ஸ்ல நான் காமிக்க போறேன். இப்பதான் என்ன பாண்டான்லாம் கிண்டல் பண்றாரு நான் கொஞ்சம் வெயிட் போட்ட உடனே. இன்னொரு பாண்டாவோட வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கும் அது பிடிச்சிருக்கும், கியூட்டா இருக்கும், நான் என்ஜாய் பண்ணுவேன். தங்கமயில் தான் எப்பவுமே கல்யாணம் ஆனதுல இருந்து கூப்பிடுவாரு. ஸோ இட்ஸ் பர்சனல் வேர்ட் எங்க 2 பேருக்குள்ள. இன்னைக்கு அதை எழுதிட்டாரு பப்ளிக்கா. பாண்டெல்லாம் நல்லா இருக்காதுலக்கா. Happy birthday to you. Happy birthday to you, Kartika. Happy birthday to you. கை தட்டுங்கப்பா எல்லாரும். Thank you. நானும் வாய் தந்துனே கொடுக்குறேன். ஃபேவரட் பிள்ளைங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பி விளையாண்டுட்டு இருக்காங்க. முகத்துல அப்பிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். வேணாம் சரி போதுமா போதுமா. ஏறும் போறீங்க வா. ஃப்ரெண்ட்ஸ், காலையில ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு என் அக்கா வந்து கேஷ் வந்து மொய் பண்ண மாதிரி கவர்ல போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என் அப்பா கொடுத்தாரு. அடுத்து நான் கிஃப்ட்னு ஒன்னு ஓபன் பண்ணேன். ப்ராப்பர் கிஃப்ட்னு பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரமோட கிஃப்ட்ஸ் தான். அது உடம்பு சரியில்லாம நான் மதியானம் சாப்பிட்டேன்னா திருப்பி டேப்லெட் போட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து சியர் அப் பண்றதுக்கு ஜி வந்து இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனே வேணாம், நல்ல முடியல, நான் தூங்க போறேன், உனக்கு கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணா உன் மூடு மாறன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அப்படியே கட்டில கொடுத்துட்டாரு. நான் டக் 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 டக்னா ஈவினிங்கா பொறுமையா நான் சாப்பிட்டதே ஒரு 3 மணிக்கு தான் சாப்பிட்டுருக்கேன், உடம்பு முடியாதனால. அதுக்கப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு அமேசான், மிந்த்ரால இருந்து, பிளிப்கார்ட்ல இருந்து எல்லாம் அடிக்கடி ஆன்லைன்ல இது வந்துகிட்டே இருக்கும். நான் வாங்கலாம்னு டெம்ட் ஆயிட்டே இருப்பேன். கரண்டி இது என்ன ஜீத்து? கண்ணாடியிலேயே கரண்டி. நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், வாங்கணும்னு நினைப்பேன். சரி ஏன் செலவு பண்ணிக்கிட்டுன்னு வாங்கல. தேங்க்யூ கேரமல், சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி அம்மா 3 பேரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சில்வர்ல வந்து விநாயகர் வந்து அஷ்ட விநாயகர், 8 விநாயகரா 9 விநாயகரும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அது லாக்கருக்குள்ள வச்சிருக்கேன். சில்வர் இதுல இருக்கும், ஆன்டிக் சில்வர்ல. இந்த வாட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிஃப்டா, தேர்ட் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் லாவில இருந்து சிக் 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 இந்த மாதிரி ஒண்ணு. கலர் சூப்பரா இருக்கு. நான் இதை பிரிச்சு பார்த்தோன்னா எங்க அக்கா கிட்ட, டாடி கிட்ட எல்லாட்டும் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படி காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ கேரமல், ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாலட்சுமி வந்தது கூட எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. அண்ட் பாண்டா, இந்த மாதிரி பாண்டா லைட் நான் வச்சிருக்கேன். ஆனா அது வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், இது படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை வந்து நான் என் ரூம்ல வச்சுக்குவேன். அதை வந்து ஷர்வினுடைய ஸ்டடி டேபிள்ல வச்சிருக்கேன். பாண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சார்ஜிங் கேபிளோட வரும். அதை நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் இப்படி டச் பண்ணா லைட் மாறி மாறி எரியும். கேரமல் தேங்க்யூ, கரெக்டா பாண்டாவை சூஸ் பண்ணதுக்கு ஹாப்பி, தேங்க்யூ சோ மச். ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்ஸ் இந்த மாதிரி 2 காம்போவா இருக்கும். செம்ம வாசனை, கம 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 கமன்னு வாசனை. நல்லா ஒரு அழகான பினிஷ்ல இருக்கு, சூப்பரா மெட்டல்ல. வாசனை போகாம இருக்க, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆறணும்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வானாஜி. இது கொக் வாத்து என்னது இது வந்து நம்ம நட்ஸ், ட்ரை நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம், சால்ட் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. இது டெக்கர் பீஸாவும் நம்ம அழகா வைக்கலாம். புது வீட்டுல அழகா அரேஞ்ச் பண்ணி வைக்க இதெல்லாம் நான் வச்சுக்குவேன். அடுத்ததும் கொக்கு மாதிரிதான். இது மாதிரி என்கிட்ட பிளாக் அண்ட் எல்லோல நீங்க பாத்துருந்துருப்பீங்க. நான் ஷாப்பிங் ஹால்ல காமிச்சு எண்ணெய் ஊத்தி வைக்கிறது. இங்க பாருங்க, வாய் மாதிரி இருக்கும், இது உள்ள இருந்து எண்ணெய் வரும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோல வச்சிருந்தேன். இந்த மாதிரி சீ ப்ளூ, லைட் கிரீன், பிங்க், பீச் இந்த கலர்ல தான் தேடினேன். அப்ப அது கிடைக்கல. இது ரொம்ப அழகான கலரா இருக்கு, நான் தேடிட்டு இருந்த கலர் இது. சோ என்கிட்ட இருக்கிறதே இருந்தாலும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சி தேடின கலர் நான். சோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது எல்லாமே நான் புது வீட்டுக்கு போய் புதுசா நான் யூஸ் பண்ண போறேன். அப்படியே எடுத்து பத்திரமா வச்சிட போறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் அங்க ஒரு ஒயிட் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் வச்சிருப்பேன். அதுல இருந்து 3 யானைக்கு எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். இங்க ஒரு யானை வந்து குட்டி யானையை ஊஞ்சல்ல போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கும். எங்க அப்பா டீ கூட்ல கொடுத்த ஒரு ஒரிஜினல் டீ கூட் யானையும்
யானையும் அப்புறம் கீ செயின்ல இருந்த சாதா ஒரு உடன் யானையும் நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இன்னமும் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு யானைன்னா அவ்வளவு பிடிக்கும். யானை பிரின்ஸ் பிடிக்கும். கேரமலுக்கும் யானை குட்டினா ரொம்ப பிடிக்கும். சோ அத அவங்க ஞாபகம் வச்சு இங்க பாருங்க யானை அழகா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கு. குட்டி யானை. அதோட தந்தத்துல வந்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுக்கு மேல கேண்டில் வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஃபிளவர்ஸ் வந்து அந்த நறுமணத்துக்கு உலர்ந்த ஃபிளவர்ஸ் போடுவோம் இல்லையா, எசென்ஷியல் ஆயிலோ இல்ல நம்ம ஏதாவது நல்ல ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணா அது நல்லா இருக்கும். நான் வந்து கேண்டில் ஏத்தி வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். சூப்பர் யானை குட்டி குட்டி அழகா இருக்கான். அடுத்தது செட் ஆஃப் 8 குட்டி குட்டி சைட் பிளேட்ஸ். நம்ம டெசர்ட்ஸ்லாம் குலாப் ஜாமுன், சும்மா ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம், தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது குட்டி குட்டியா அந்த மாதிரி அழகா நம்ம பண்ணலாம். இல்ல நான் விளாக் பண்றேன்னு அவங்களுக்கு, நாங்கெல்லாம் விளாகர்ஸ் தானே, சோ இத கார்த்திகா ரெசிபிஸ் சேனல் இந்த மாதிரி சேனலுக்குலாம் இது பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நம்ம காமிக்கலாம். ஸோ கிரீன்ல 2 கலர்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ளூல 2 கலர்ஸ், தென் எல்லோ அண்ட் தென் ரெட். இது எல்லாமே செராமிக் மெஸ்டேஷியா பிராண்ட்னு நினைக்கிறேன். இந்த பிராண்ட்ல இருந்து பாத்தன் பேப்பர் விழுந்துருச்சு. பாத்தன் பாடி கேர் கிட் அப்படியே ஃபுல்லா ஒரு செட்டு. திறந்த உடனே நறுமணம் அவ்வளோ ஒரு வாசனையா இருந்துச்சு. அம்மாடியோ அம்மாடியோ. இது ஹேண்ட் கிரீம், பாடி வாஷ், சோப், இது ரொமான்டிக் லோஷன், இது வந்து பாத் சால்ட். அப்படியே ஒரு கிட்டா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி கிட்டா வந்து எனக்கு பெர்ஃப்யூம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி கிட்டா கேரமல் எப்பவுமே யுனிக்கா யோசிப்பாங்க. நான் ஒரே கிஃப்டா பெருசா யோசிப்பேன். கேரமல் வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ண சர்ப்ரைஸ் வார்மா இருக்கும். ஒன்னோட ஒண்ணு வந்து யூனிக்கா இருக்கும். அடுத்தது லாஸ்ட் 11வது கிஃப்ட் கேரமல் எனக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செயின்னா ஒரு செயின் இல்ல, அப்படி செட் ஆஃப் நிறைய செயின்ஸ் இருக்கு பேக்ல வந்து. அது எத்தனை செயின் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் செயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர்ஸ் ஆஃப் செயின். அடுத்தது பட்டர்ஃபிளைஸ். யானைக்குட்டிக்கு அடுத்தது எனக்கு பிடிச்சது வந்து பட்டர்ஃபிளைஸ். நான் காலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால இந்த செயின்ஸ் எல்லாம் போட்டா தெரியாது. பெரிய அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் இந்த செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இந்த செயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து இது வந்து நிலா, இது வந்து ஸ்டார். இது என்ன பண்ணோம்னா, இருங்க, இந்த நிலாக்குள்ள இந்த ஸ்டாரை விட்டுறணும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் கழுத்துல இந்த நிலாக்குள்ள இந்த ஸ்டாரை நம்ம விட்டுட்டு அது பாட்டுன்னு இப்படி நின்றோம். இப்படி அழகா இப்படி நின்றோம். அடுத்தது இந்த மாதிரி ஹார்ட். அடுத்தது இந்த மாதிரி பேர்ல் வச்சது. நான் ஓபன் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் ஓபன் பண்ணேன். இதை ஓபன் பண்ண உடனே இது 2ஆ நான் வந்து கையில பிரேஸ்லெட்டா போட்டேன். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி போட்டிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. இது பிரேஸ்லெட்டா கூட போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டார். அழகா இருக்குல்ல? எல்லாமே செமையா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கிஃப்ட்ஸுமே யூனிக்கா இருக்கு. ஒன்னோட ஒண்ணு வித்தியாசமா பார்த்து டைம் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி யோசிச்சு மெனக்கெட்டு நீங்க வந்து அதை வாங்கி எனக்காக அமைச்சிருக்கீங்க. பட் சின்ன பிள்ளைத்தனமா கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது எல்லாமே எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இது எல்லாத்த விட எல்லார்கிட்டயும் நான் பிளெஸிங் வாங்கினேன். கோயில்ல நான் பிளெஸிங் வாங்கினேன். இந்நேரம் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே எனக்காக பர்த்டேக்கு விஷ் பண்ணிருப்பீங்க, பிளஸ் பண்ணிருப்பீங்க, ப்ரே பண்ணிருப்பீங்க. அது எல்லாருமே ஈடு இணையே கிடையாது. நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன் இந்த விஷஸ்க்கு, பிளெஸிங்ஸ்க்கு. விஷ் பண்ண பிளஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். கேரமல் லவ் யூ. லல்லு கேரமல். எல்லா கிஃப்ட்ஸும் சூப்பரா இருக்கு. தீபாவளி ஷாப்பிங் ஹால்ல நான் காமிச்சிருந்து பிங்க் கலர் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். நானு அது இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தீபாவளி ஷாப்பிங் ஹால்ல காமிச்சிருந்தேன். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான். மத்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம காட்டிட்டுமே அப்படின்றதுனால பிங்க் வந்து காட்டலையேன்றதுனால இதை போட்டுக்கலாம் அப்படின்னு நான் இதை போட்டுக்கிட்டேன் கான்ட்ராஸ்டா. இதுக்கு பேண்ட் வந்து இந்த கலர்லயே கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ட்ரெஸ் அழகா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு இல்லையா, அவ்வளவு லவ். என்ன பண்றது, இந்த லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி உங்களுக்கும் ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு பிக் டே, பிக் நியூஸ் நம்ம சேனல்ல வந்து வர இருக்கு. என் லைஃப்ல ஒரு பெரிய நியூஸ். கண்டிப்பா நீங்க எல்லாம் எப்பன்னு கேட்ட ஒரு பெரிய விஷயம். இப்ப கட்டிட்டு இருக்க வீட்டோட கிரகப்பிரவேசம் இல்ல, அது சில பேர் கெஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டெப் எங்க லைஃப்ல. நான் சீக்கிரமா உங்க சேனல்ல நம்ம சேனல்ல நான் ரிவீல் பண்றேன். ஒன்ஸ் அகேன் விஷ் பண்ண எல்லாருக்கும், என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ், என் கேரமலுக்கு, உங்க எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.